Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5th டேக்கான டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளே மோடில் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம அனாலிசிஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதான் வந்து ப்ராப்ளி நம்மளோட ரேஞ்சு. ஸோ நம்மளோட செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 கீழே தான் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதுவே வந்து நம்ம பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 43,100க்கு மேலே ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு கிராஸ் ஆகும்போது 100 கிராஸ் ஆகும்போது நம்ம வந்து ப்ராப்ளி பை பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் வந்து ஐடியால் என்ட்ரி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. செகண்ட் டார்கெட் வந்து 43,300. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்மளோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4300க்கு மேலே நம்ம வந்து பை பண்ணுறோம். சரிங்களா? 4300க்கு மேலே தான் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி நம்ம நேற்று டெசிஷன் எடுத்திருந்தோம். ஸோ 43,110 வந்து நமக்கு வந்து ஒரு லெவல். ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, என்னென்ன பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இந்த 43,200 வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இமீடியட்டாக பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ண போகிறோம். கன்ஃபர்மேஷன் இன் த சென்ஸ் நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வேணும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்துச்சு. ஃபால் வந்ததுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 43,000 கிட்டே வந்துச்சு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நேற்று 43,000 கீழே வந்தோடனே நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுத்தா மட்டும் தான் நம்ம செல் பண்ண முடியும், இல்லைனா செல் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு நமக்கு மறுபடியும் கேண்டில் வந்து லெவல்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரரி பர்பஸ். இப்போ வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்ட் டைம் மறுபடியும் வந்துச்சு 43,000 வந்துச்சுன்னா பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால இது வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம் ஃபர்தராக எங்கே நம்ம பொசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு பொசிஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் போயிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ 4300க்கு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்துடுச்சு. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் ப்ளஸ் அப் சைட் மூவ்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. பட் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணி தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். டேரெக்டாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம டேரெக்டாக பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல் பேக் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் ஹிட் ஆகிடும். நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ரக்சரே இல்லை. பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஹிட் வைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரே இங்கே இல்லை. ஸோ இந்த கேஸில் நம்ம வெயிட் பண்ணோம், ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அப்படி புல் பேக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல புல் பேக் அப்படின்னு கிடச்சிருக்கு 4300. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சாலிடாக ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து ஈஸியாக என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஐடியலாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 43,070 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300 தான் நம்மளோட செகண்ட் டார்கெட். ஸோ ப்ரீவியஸாக நேற்று அனாலிசிஸ் தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 கிட்ட வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ப்ராபபிலி வந்து இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு என்ட்ரி நமக்கு சான்சஸ் கொடுத்துச்சு இன்றைக்கி மார்க்கெட். ஸோ ப்ராபபிலி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் என்ட்ரி ஈஸியாக கொடுத்துருக்கு. செகண்ட் என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சாலிடேஷனோட பிரேக் அவுட்டில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு ரீடெஸ்ட் வரணும். 43,175க்கு நம்ம மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து மறுபடியும் என்ட்ரி எடுக்கிறோம். அதாவது இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி ரீடெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஈஸியாக வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த கேஸில் நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கேஸில் பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங், அது ஒரு ரீடெஸ்ட்டு. நம்மளோட ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ரேஞ்சுக்கு கீழே வச்சுட்டு நம்மளோட டார்கெட் சிமிலர்லி 43,300 தான். ஸோ சேம் ப்ரைஸ் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 2.65 இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்துடுச்சு. நம்ம காஸ்ட் டு காஸ்ட் இருக்குது. நம்ம எதுவும் ட்ரையல் பண்ணல. இப்போ சப்போஸ் நம்ம 60% ப்ராஃபிட் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரையல் பண்ணி தான் நமக்கு ஹிட் ஆயிருக்கும். ப்ராபபிலி வந்து இது வந்து எல்லோரும் நினைப்பாங்க இது வந்து கீழே வரப்போகுது மார்க்கெட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து ஒரு புல் பேக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் மூவ் போயிட்டு மறுபடியும் ஒரு ஹால்ட் அடிச்சுட்டு
மேலே பிரேக்கர் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வருது சரிங்களா. ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ அப்ட்ரெண்டில் இருக்குது. அப்ட்ரெண்டில் இருக்கும்போது இது ப்ராபபிளி வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். இது வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் ஆகாது. ஸோ அந்த கேஸில் நம்ம காஸ்ட் டு காஸ்ட்லேயே இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் புல் பேக் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஃபர்தராக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்துருக்கலாம். ப்ராப்ளி உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேஞ்சு கீழே இருக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஸ்டில் சேம் 43,300 தான் நமக்கு வந்து லிமிட்டு சரிங்களா. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல் 3 ட்ரேட்ஸ் நமக்கு வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி 3 என்ட்ரி பாசிபிலிட்டி. இந்த என்ட்ரி பாசிபிலிட்டி எல்லாமே வந்து நம்ம நேற்று பேஸ் பண்ண அனாலிசிஸ் தான் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 43,200 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 43,300. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 3 ட்ரேடு நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் நமக்கு ஆப்ஷன்ஸில் 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸோட இதையே நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 CE தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 4300 CE வந்து 8th டிசம்பரோடது சரிங்களா. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துப்போம். ஸோ ஒரு ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேட் கூட எடுத்துப்போம். ஸோ 12:10க்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சரிங்களா. 12:10 அதே ஃபேக்டர் நம்ம வந்து இங்கே வைக்கிறோம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் 12:10. ஸோ 12:10 கேண்டில் இது தான். ஸோ 12:10ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்ளி சம்வேர் அரவுண்ட் வந்து 300 rupees எடுத்திருப்போம். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ தூரம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஐடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்ஸு. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 1:2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் 60 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:1.93 இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் 41 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் 80 பாயிண்ட்ஸ். இது ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ சிமிலர்லி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நான் வந்து 4300 எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக பிரேக் கொடுக்குது. பிரேக் கொடுக்கும்போது நியரஸ்ட் அட் த மணி 43,200 எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கனால நான் வந்து 4300 எடுத்துட்டேன். 100 எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிடாக 60 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவபிளாக இருக்குது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி ட்ரேடுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம 50 minutes டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ 50 minutes டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம அந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிப்போம். ஸோ 50 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணோம். டாப் ஸ்ட்ரக்சர் வந்து 43,300 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து செல் எங்கே ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,160. அதாவது 43,160 கீழே மார்க்கெட் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிடும் சரிங்களா. இப்போது நாளைக்கு நமக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ இல்லை கீழே சைட்வேஸ் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் இல்லையா, அந்த பிரேக் அவுட்டில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போன மார்க்கெட் வந்து மறுபடியும் நமக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பண்ணோம். கன்சல்டேஷன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,450. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சு நமக்கு பிரேக் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600 +K போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி வென் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகணும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பை சைட் போவோம் சரிங்களா. அதுவே சப்போஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் கொடுத்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருச்சு 43,150 பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,950 to 43,000 இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துடும் இந்த ரேஞ்சுக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த தேர்ட் டச். ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு அதிகமாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். 43,000 பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து 43,000 பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுதான் டவுன் சைட். ஸோ அப்பர் சைட் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்பர் சைடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுப்போம். டவுன் சைடு இருக்கும்போது நம்ம வந்து ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். நடுவில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் சரிங்களா கைஸ்.
ஸோ இதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.